வணக்கம். நான் உங்கள் கோயில்படி கணேஷ் மற்றும் வாகன் சேவை டீம் மெம்பர். 7/8/2025 திரு பொன்னுரங்கம் அவங்களோட வண்டியை நாமக்கல்ல வச்சு கொடுக்கறதுக்கு வாகன் சேவையோட அழைப்பை ஏற்று அங்கே வந்த அத்தனை லாரி உரிமையாளர்களுக்கும் வாகன் சேவை சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நியர்லி ஒரு 100க்கு மேலே லாரி உரிமையாளர்கள் அவங்க கேதர் ஆகிருக்கிறாங்க. இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான நபர்கள் வந்திருந்தாங்க. அவங்களோட ஒரு முன்னணியில் வாகன் சேவையும் இணைஞ்சு இந்த வண்டியை திரு பொன்னுரங்கத்துக்கு கொடுக்கறதில்ல மிக சந்தோஷம். ஏன்னா ஒரு யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படிம்பாங்க. எல்லாரோட குரல் கொடுக்கறதுனால தான் திரு பொன்னுரங்கத்துக்கு வண்டியை மீட்டெடுத்து கொடுக்கப்பட்டது. ஆனால் நிறைய பேர்த்துக்கு ஒரு சிறு சந்தேகம் இருக்குது. திரு பொன்னுரங்கம் தான் ஃபைனான்ஸே வாங்கலை, அவரோட சொந்த காசை போட்டு வண்டி வாங்கியிருக்கிறேங்கிறாரு. வேறு எதுக்கு அவருக்கு பேங்க்கில் போய் பேசி பணம் கட்ட வச்சு வண்டியை வாங்கிட்டு வந்தீங்க, வாங்கி கொடுத்தீங்க? ஆனால் இதுக்கு ஒரு கேள்வி எல்லா லாரி உரிமையாளரோட மனசுலேயும் இந்த ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இது நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நியூஸில் சொன்ன மாதிரி ஒரு இடியாப்ப சிக்கல். ஆனால் இது இடியாப்ப சிக்கலோட ப்ரில்லியண்ட்டாக இது ஒரு கையாண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2023 14ஆம் தேதி 4வது மாதம் எஸ்ஆர்பிடி அப்படின்னு இருக்கிறவங்க சென்னையில் அவங்களோட பார்க்கிங் இடத்துல வண்டி இருக்குது. அவங்க இடத்துல போய் பத்மநாபன் அவர் கூட இன்னொரு நபர் இருவரும் அவங்களோட யார்டில் போய் வண்டியை பார்க்குறாங்க. அதில் அவங்க 2 வண்டியை செலக்ட் பண்ணி 2 வண்டியுமே ஓப்பன் பாடி 2014 மாடல். இந்த 2 வண்டியுமே பார்த்து 17,95,500 2 வண்டியுமே பேசப்படுது. 10,000 அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. ஊருக்கு போய் பணம் மாற்றி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை ஜெராக்ஸை வாங்கி 2 பேரும் மறுபடியும் ஊருக்கு வந்துடுறாங்க. நாமக்கல் வந்ததுக்கப்புறம் அந்த பேசின வண்டிக்கு கொடுக்கக்கூடிய தொகையை இரு பேங்க், ஒன்று ஈக்விட்டஸ் பேங்க், இன்னொன்று டாடா ஃபைனான்ஸ், 2 ஃபைனான்ஸுக்கும் திரு பத்மநாபன்கிற பேரில் பேப்பரை கொடுக்குறாங்க. சர்வே பார்க்கப்படுது. வண்டிக்கு லோன் ப்ராசஸ் நடக்குது. இதில் டாடா ஃபைனான்ஸ் திரு பத்மநாபனோட அக்கௌண்ட்டுக்கு 9 லட்ச ரூபா மாற்றுறாங்க. அதே சமயம் ஈக்விட்டஸ் பேங்க் எஸ்ஆர்பிடி அவங்களோட வங்கிக்கு 8,71,000 சில்லற அமௌண்ட்டை மாற்றப்படுது. அப்போது இவங்க ஏற்கனவே பேசின 17,95,500 தொகைக்கு ஒரு 10,000 அட்வான்ஸ் கொடுத்தது போக பத்மநாபன்கிட்ட டாடா ஃபைனான்ஸ் நேரடியாக பத்மநாபன் அக்கௌண்ட்டுக்கு போட்டதுனால பத்மநாபன் எஸ்ஆர்பிடி அக்கௌண்ட்டுக்கு 9 லட்ச ரூபாய் மாற்றுறாங்க. ஈக்விட்டஸ் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா 8,71,000 சொச்சம் எஸ்ஆர்பிடிக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மநாபன் கொடுக்காம எஸ்ஆர்பிடிக்கு கொடுத்துட்றாரு. ஸோ இந்த 2 வண்டியோட அமௌண்ட்டும் அங்கே போய் வர வேண்டிய தொகையில் மீதி ஒரு 33,700 சொச்சம் எஸ்ஆர்பிடிக்கே பத்மநாபன் தரப்புலேருந்து வர வேண்டியது. ஒரே ஊருக்காரங்க, நாமக்கல்லை சேர்ந்தவங்க, இவங்க சென்னையில் இருக்கிறாங்க. நாமக்கல்லேருந்து இவங்க சென்னையில் போய் பார்த்து பேசியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் பழக்கமாக இருக்கிறதுனால இவங்க அந்த ஒரு 33,000க்கு மேலே ஒரு அழுத்தங்கள் கொடுக்கல, வாங்கிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வண்டி எங்கே இருக்குது. ஸோ இந்த வண்டி 2யுமே எடுத்துகிட்டு போய் இவங்களோட பேர்லேயே வண்டியை சென்னைக்குள்ளே ஓப்பன் பாடியை கழட்டிட்டு ஸ்கெலிட்டனாக மாற்றிடுறாங்க. ஸ்கெலிட்டனாக மாற்றி வண்டி அங்கே ஒரு 6 மாத காலம் ஓடுது. எஸ்ஆர்பிடிக்கு அதிகமான வண்டி இருக்கிறதுனால அவங்களோட வண்டி பேர் மாற்றாமல் வண்டி சென்னைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற தகவல் தெரிஞ்சு வாங்கின பத்மநாபன் அவர் கூட இருக்கக்கூடிய நபருக்கும் ஃபோன் பண்ணி இது மாதிரி எங்கள் பேரில் வண்டியை ஓட்ட வேண்டாம், எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது கெட்டதுன்னா எங்களோட பேர் கெட்டு போயிடும், நாங்கள் யாருக்கிட்டே கை கட்டி நிற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்து வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் இன்சூரன்ஸ் முடியுது. முடிந்த நேரம் கரெக்டாக பார்த்து
வண்டியை வந்து பார்க்கிங் யார்டில் நிப்பாட்டிட்டு பத்மநாபன் மற்றும் இன்னொருவரும் வண்டி அங்கேருந்து நிப்பாட்டிட்டு நேராக நாமக்கல் வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட பார்க்கிங் யார்ட்லேயே வண்டி வந்து ரொம்ப நாளாக நிற்குது. இந்த 1 வருஷமா 1.5 வருஷமா அப்படிங்கிறது தகவல் நம்மளுக்கு தெரில. ஆனால் வண்டி ஓடாமல் வண்டி வந்து மாதவரம் பார்க்கிங்லேயே வந்து நிறுத்தப்படுது. இந்த வண்டியை வந்து இனி என்ன செய்யலாம், யாரும் பையர் நம்மளுக்கு கிடைக்கல. ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து டீலிங் ஒர்க்கு, வண்டி வாங்க விற்க இந்த ஒரு ஒர்க்கு. இதில் பேர் மாற்றாமே வந்து வண்டியை வச்சுருக்க காரணம், செகண்ட் ஓனர் இருந்தால் மார்க்கெட்டில் ரேட் கூட இருக்கும், தேர்ட் ஓனராக மாறினா ஜாஸ்தி கம்மியாயிருமே அப்படிங்கிற ஒரு இதில் இவங்க வந்து மாற்றாமே வச்சுருக்குறாங்க. வாங்கின நபர் வந்து மாற்ற சொல்லி அழுத்தம் கொடுத்துக்கிட்டு வந்துருக்குறாங்க. கடைசியில் ஒரு கட்டத்துக்கு மேலே ஈகோ டெஸ்ட்டில் வந்து ஐபாத்திகேஷன் பண்ணவே இல்லை. ஆனால் 6 மாதம் திரு பத்மநாபன் அக்கௌண்ட்லேருந்து லோன் வந்து இஎம்ஐ இசிஎஸ் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜில் பணம் வண்டி ஓடலை, பணமும் இல்லை அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க வந்து இந்த வண்டியை ஸ்க்ராப் பண்ணிடலாம், ஏன்னா ஐபாத்திகேஷனும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சிந்தனையோ ஏதோ ஒரு விஷயத்தில் வண்டியை கொண்டு போய் இரும்பு கடையில் வந்து கொடுக்குறாங்க. இரும்பு கடையில் கொடுக்கும்போது இந்த வண்டியில் ஒன்றுமே இல்லை. வண்டி பேப்பரோடு இருந்தால் இரும்பு கடைக்காரர் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வண்டியோட ரேட்டை வந்து 7 லட்சத்தி சொச்சம் ரேட்டுக்கு பேசப்படுது. வண்டியுமே இந்த வண்டியுமே பேசப்பட்டதுக்கப்புறம் வண்டியோட டாக்குமெண்ட் யாரோட பேரில் இருக்கோ அவங்களுக்கு தான் பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இரும்பு கடைக்கார், அவரோட பேர் ஜீவா, அவர் சொல்கிறார். சொன்னோடனே இவங்க வந்து ஏற்கனவே வண்டி வந்து எஸ்ஆர்பிடி லாஜிஸ்டிக்ங்கிற பேரில் இருக்கிறதுனால அந்த நபருக்கு தான், அந்த கம்பெனிக்கு தான் நாங்கள் பேமெண்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு 50,000 ரூபாய் எடுத்துகிட்டு எஸ்ஆர்பிடிக்கு வராங்க. வரும்போது நாமக்கல்லேருந்து ஒரு ஃபோன் போகுது, இப்படி உங்களோட வண்டியை நம்ம வந்து விற்க முடியல, நம்ம ஸ்க்ராப் பண்ணிடுறோம், அதனால் இரும்பு கடைக்காரங்க உங்களுக்கு தான் பணம் கொடுப்பேன்னுங்கிறாங்க, நீங்கள் வாங்கி எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுக்கு மீண்டும் அதே தான், நம்ம ஊருக்காரங்க நாமக்கல்காரங்க நம்மளை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கத்தில் அட்வான்ஸ் 50,000 வாங்கிடுறாங்க. ஸோ இது வாங்கும் போதும் அங்கே இருக்கக்கூடிய நபர் வந்து மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவர் வாங்குறாரு. ப்ரொப்ரேட்டர், எஸ்ஆர்பிடியோட ப்ரொப்ரேட்டர் சத்தம் போடுறாங்க, இது தேவையில்லாத வேலை, இப்பெல்லாம் பார்க்கக்கூடாது, நாளைக்கு எப்படி இதை கணக்கு. இந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, மீதி தொகையை வந்து இரும்பு கடைக்கார் வந்து அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. ஃபஸ்ட்டு கேஷ் 50,000 கொடுத்தவர் மீதி தொகையும் எஸ்ஆர்பிடி அக்கௌண்ட்லேயே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட ஏற்கனவே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருந்ததுனால இரும்பு கடைக்கு நாமக்கல்காரங்க பத்மநாபன் கொடுக்க அந்த இரும்பு கடைக்கார் எஸ்ஆர்பிடி அக்கௌண்ட்டுக்கு என்ன ரேட்டுக்கு பேசினாங்களோ அதை கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் வந்து ஒரு வண்டி டாடா ஃபைனான்ஸில் இருக்கக்கூடிய வண்டியை பற்றி நம்மளுக்கு எந்த விஷயமும் தெரியல, அதனால் அதை நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்லலை. பொன்னுரங்கம் வாங்கின வண்டி பார்த்திங்கன்னா இரும்பு கடையில் நிற்கும் போது இரும்பு கடைக்கார் திரு ஜீவா பொன்னுரங்கத்தோட நண்பர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பொன்னுரங்கத்திட்ட வந்து டெய்லி சந்திக்கிறது உண்டு, பேச்சுவார்த்தை உண்டு. ஒரு வண்டி வந்திருக்கு, உங்களுக்கு வேணும்னா வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்ல பொன்னுரங்கம் போய் பார்க்க வண்டியோட ஆர்சி இருக்கான்னு கேட்கும் போது ஆர்சியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சியை காட்டுறாங்க. சரி நான் இந்த வண்டியை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பொன்னுரங்கம் 5.5 லட்ச ரூபாய்க்கு இரும்பு கடையிலேருந்து அந்த ஒரு வண்டியை வாங்குறார். ஏபி அந்த பிடிப்பட்ட வண்டி 1244 வண்டியை வந்து 5.5 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாரு. மேற்கொண்டு இதுக்கு வந்து டாக்குமெண்ட் சைன் போட்டு இந்த வண்டியை வந்து ஃபுல்லாக கரண்டில் கொண்டு வர்றதுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய டேக்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 1.5 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் கேட்குறாங்க. அந்த தொகையை வந்து இவங்க கொடுத்து வண்டியை வந்து கரண்டில் பண்ணிடுறாரு. இவருக்கு தேவையான டேங்க், அதாவது ஆயில் ஓட்டுறதுக்காண்டி எலிஜிபிள் ஆயில் ஓட்டுறதுனால டேங்க்கையும் மாட்டிடுறாங்க. மாட்டி ஆந்திராவில் போய் எஸ்ஆர்பிடியை பொறுத்த வரைக்கும் அவங்க அத்தாரிட்டி யாரோ கொடுத்துருக்குறாங்களோ அவங்க மூலிமா பேர் சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொன்னோன்னையும் வந்த நபர் பொன்னுரங்கத்துக்கு இரும்பு கடைக்கார் ஜீவா இவர் பேருக்கு மாற்றிருங்கன்னு சொல்லிட்டு பத்மநாபன்கிட்ட சொல்ல, பத்மநாபன் எஸ்ஆர்பிடிகிட்ட சொல்ல, எஸ்ஆர்பிடி அவங்களோட புரோக்கர்கிட்ட ஆந்திராவில் சொல்ல பேர் வந்து மாற்றப்படுது. எஸ்ஆர்பிடி அங்கே போகிறாங்க, கைரேகை வைக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வண்டி நம்மகிட்ட வாங்கிட்டு போனவர் கூப்பிட்றாரு, போய் நம்ம கையெழுத்து போடுறது நம்மளோட கடமை, ஏன்னா பணம் இவங்கக்கிட்ட வந்துடுது, அதனால இவங்க போகிறாங்க, கையெழுத்து போடுறாங்க. அதனால் இவங்க வந்து பல வண்டி நிர்வாணம் பார்க்கறதுனால இது ஒரு மேட்டராக யாரும் கருதலை.
பத்மநாபன் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பொன்னுரங்கத்துக்கு வண்டியை நம்ம கொடுத்துட்டோம். இவங்களுக்கு வண்டி ஸ்கிராப் கணக்கு காட்டிட்டோம். அந்த வண்டி இப்போது இரும்பு கடையிலேருந்து பொன்னுரங்கம் வாங்கிட்டாரு. பார்ட்டிகிட்ட விற்றுட்டோம் அப்படின்னா இவங்க போய் கையெழுத்து போட போகிறாங்க. 2 பேருக்குமே ஆர்சி சேஞ்ச் ஆயிடுது. இப்போ நம்ம ஏன் வங்கிக்கு பணம் செலுத்தணும் அப்படிங்கிறதுல அவர் மறைச்சிடுறார். இந்த பொன்னுரங்கம் வண்டி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். இது ஆந்திராவில் தானே இருக்குது, ஆந்திரா பதிவு என்ன அங்கேயே தானே சுற்றுது அப்படின்னு நினச்சிருக்கலாம். இல்லை இரும்பு கடையில் ஸ்கிராப் ஆயிருமே அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல இரும்பு கடையில் இருந்த வண்டிக்கு வந்து உயிர் கொடுத்ததுனால அந்த வண்டி திருப்பி லோடு ஏற்றி சேலம் வரும்போது ஒரு 8 மாதம் 8 மாதத்துக்கு பிறகு வண்டி வந்து சேலம் எம்எம் யார்கிட்ட வரும்போது 6 to 8 மாதம் இடைவெளியில் வண்டி வந்து லோடு போட்டு வரும்போது வண்டியை வந்து அங்கே ஃபைனான்ஸ் கம்பெனி, ஏன்னா இதுக்கு நடுவில் வந்து இத்தனை நாள் ஃபைனான்ஸ்காரங்க எதுவுமே பண்ணலையானா வண்டி ஓப்பன் பாடிங்கிற மைண்ட் செட்டில் ஃபைனான்ஸ் கம்பெனி தேடுது எல்லா பக்கமும். ஆனால் வண்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரில. இங்கே வண்டியோட ஃபஸ்ட்டு ஓப்பன் பாடியிலேருந்து ஸ்கெலிட்டனாக மாறுது, அதுக்கப்புறம் டேங்கராக மாறுது. அப்போ இது வந்து இதோட என்ன சொல்கிறது, இதோட வெஹிக்கிளோட டைப் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இவங்களோட ஐடென்டிஃபை பண்ண முடியல. சேலம் பக்கத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா வண்டி நம்பர் அடித்து பார்த்து இது நம்மளோட ஓப்பன் பாடியே ஆனால் டேங்கராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபைனான்ஸ் டீம் இருக்கக்கூடிய பேங்க்குக்கு தகவல் சொல்ல பேங்க் இம்மிடியேட்டாக சீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வண்டியை சீஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நடந்த உண்மை. ஸோ இப்போ இந்த பேங்க்கோட தப்பு அப்படின்னா அசால்ட்டாக இருந்து ஒரு வங்கியிலேருந்து லோன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அதை உடனே வந்து பேங்க் ஆர்டி ஆஃபீஸில் ஐபாத்திகேஷன் பண்ணணும், பார்ட்டியை கூப்பிட்டு போகணும், பேப்பரை வச்சு ஃபார்ம் 29 வச்சு எல்லா ப்ரொசஸரும் பண்ணுறது இவங்களோட கடமை. ஆனால் இன்றைக்குள்ள சூழ்நிலையில் ஹெவி காம்படிஷன், நம்ம பேப்பரை மூவ் பண்ணல அப்படின்னா இன்னொரு ஃபைனான்ஸ்க்கு போயிடுவாங்க, அந்த கஸ்டமர் நம்மளை விட்டு போயிட்டால் அடுத்த அவங்கள பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதில் சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குது. இன்றைக்கி கையெழுத்து போடுறதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிடணும், நம்மளுக்கு கையெழுத்து போட தேர்ட் பர்சனை கூப்பிட்டா இன்றைக்கி நிறைய பேர் போட மாட்டாங்க. அதனால எல்லா ஃபைனான்ஸும் சேர்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா மனைவி இவங்கள்ட்ட யாராச்சும் ஒருத்தங்க பிளட் ரிலேஷன் கொடுத்தாலே போதும் அந்த லெவலுக்கு இறங்கி வந்துட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து சிபில் ஸ்கோரில் போய் உட்காந்துருச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் லோன் கட்டலைன்னா நம்மளுக்கு லோன் கிடைக்காது அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக இருக்கிறதுனால பிளட் ரிலேஷன் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே கோஅப்ளிகேண்டாக சைன் போடலாம் அப்படின்ட்டாங்க. நிறைய சலுகைகள், நிறைய அசால்ட்டுத்தனம், யாரை கேட்டாலும் உடனே ஃபைனான்ஸ் கொடுக்குற லெவலில் இறங்குறதுனால தான் இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு பூகாரமாக வெடிச்சிருக்கு. இந்த பொன்னுரங்கத்தோட விஷயத்துக்கு ஃபைனான்ஸ் கம்பெனியில் போய் பயங்கர நெருக்கடி, ஆதாரம் இல்லாமல் நீங்கள் எப்படி அந்த வண்டியை பிடிக்கலாம் வைக்கலான்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஈகோட்டஸ் வங்கி எங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அடிப்படையில் நாமக்கல்லில் திரு செல்லரசாமணி அவங்க தலைமையில் யாருக்கு லோன் கொடுத்துருக்குறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசி ஆக மொத்தம் இதில் வந்து லாரி அசோசியேஷனோ இல்லை பொன்னுரங்கமோ பணம் யாரும் செலுத்தலை. யார் உங்களை ஏமாத்தினாங்களோ அவங்கள கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு கடைசியில் இறுதியாக வந்து ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு 1.5 லட்ச ரூபா செலுத்தியிருக்கிறாங்க பத்மநாபன் லோன். ஃபைனான்ஸ் கம்பெனி எனக்கு வட்டி வேண்டாம், எனக்கு அசல் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லும் போது அசல் 1.5 லட்ச ரூபா உங்களுக்கு போயிருக்கிறது போக மீதி 6,75,000 ஃபைனலாக கொடுங்கன்னு சொன்னதை எல்லாரும் சேர்ந்து விட்டு கொடுங்க, இது பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஃபைனான்ஸ் கம்பெனிக்கும் ஒரு ஃபேவரபுளாகவும் பொன்னுரங்கத்துக்கும் ஃபேவரபுளாகவும் ஊடால இருக்கக்கூடிய 3 பேர் யாரெல்லாம் அசால்ட்டுத்தனமோ அவங்க எல்லாத்தையுமே சேர்த்து பேசி பத்மநாபன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 4 லட்சம் பணம் இருந்தது. அது எஸ்ஆர்பிடி அவங்க பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களும் ஒரு சிறு தொகை கொடுத்து இன்னொரு நபர் யார் அவங்களும் மேற்கொண்டு பணம் போட்டு 3 பேரும் இணைஞ்சு இந்த பேங்க்குக்கு வந்து ஆர்டிஜிஎஸ் கொடுத்தாங்க. பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பத்மநாபனுங்கிற ஒரு ஃபைல் மட்டும் தான் இருக்குது, பொன்னுரங்கங்கிறது ஒரு ஃபைல் கிடையாது. அதனால் பத்மநாபன் அக்கௌண்ட்லேருந்து ஆர்டிஜிஎஸ் பண்ணுங்கள், பத்மநாபனுக்கு தான் நாங்கள் ரிலீஸ் ஆர்டர் கொடுப்போம் அப்படிங்கிறதுல கொடுத்து வண்டியை வந்து சேலத்திலேருந்து 7ஆம் தேதி எடுத்து நல்லபடியாக பொன்னுரங்கத்துக்கிட்ட கொடுத்தாச்சு. இதில்
முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, முழுக்க முழுக்க ஒரு கவனக்குறைவு. பொன்னுரங்கத்துக்கிட்டேயும் இரும்பு கடையில் கிடைக்கி, மலிவான விலையில் கிடைக்கி அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது. ஃபைனான்ஸ் கம்பெனி தான் நம்மளை தேட முடியாது, நம்ம தான் இரும்பு கடையில் போட்டோன்னு அசால்ட்டு தனம். ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க நம்மளுக்கு ரெகுலர் கஸ்டமர் தானே, எப்படினாலும் ஐபாத்திகேஷன் பண்ணிக்கலாம், இஎம்ஐ கரெக்டாக கட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடது. ஆகும்போது இதில் வந்து மேலோட்டமாக பார்க்குறோம் அப்படின்னா, இதில் யாரோட தப்பு முழுமையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நல்ல ஒரு புத்தியை யூஸ் பண்ணி சுலபமாக ஸ்மார்ட்டாக நிறைய பேரை ஏமாற்றிருக்க நபர் அவர் ஒருத்தர் தான். அதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் கிடையாது. அதனால் கவனமாக இருக்கிறது நம்மளோட கடமை. நிறைய பேரோட சந்தேகம், லாரி உரிமையாளர்கள் போய் பொன்னுரங்கத்துக்கு ஃபைனான்ஸில் அமௌண்ட் கட்டினீங்க, ஃபைனான்ஸ்க்கு அமௌண்ட் கட்டி தானே ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கிடையாது. யார் ஏமாத்தினாரோ அவங்கள வச்சு கெட்ட வச்சது, அது ஒன்று மட்டும்தான் இதில் ஒரு உண்மையான ஒரு கதை. அதனால் இது மாதிரி யாரும் ஏமாந்துக்கிட்டோன்னா, மீண்டும் வாகன் சேவைக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும், அனைத்து லாரி உரிமையாளரும் அங்கே ஒன்று சேர்ந்து வந்து அன்றைக்கி அவங்களோட ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை வந்து எல்லாரும் சேர்ந்து கலந்து இதில் அனுப்புனதில் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.